ஹாய், நான் டாக்டர் மாரி ஆயுர்வேத டாக்டர் ஸ்ரீஷம் ஆயுர்வேத வைத்தியசாலா. இந்த வீடியோவில் தினச்சரியாவோட அடுத்த பார்ட்டான அஞ்சனம், அதாவது கண்ணுக்கு மை தீட்டுதல், இதை பற்றி பார்க்கலாம். அஞ்சனம்ங்கிறது நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற காஜலுக்கு ரொம்ப சிமிலர் தான். பட் அதோட மெத்தட் ஆஃப் அப்ளிகேஷன் சிமிலர் தான். பட் இதில் சில சேஞ்சஸ் இருக்குது. அதில் மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, அதில் யூஸ் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் இது ஃபுல்லி நம்மளோட நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ், ஹெர்பல்ஸ், ஆயுர்வேதாவில் சொல்லியிருக்கிற மெடிசின்ஸ் வச்சு பண்ணுறாங்க. அதோட இது கண்ணுக்கு நரிஷ்மெண்ட் கொடுக்கும். இதை ஆயுர்வேதாவில் எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட கண்ணில் இருக்கிற கஃபதோஷங்களை ரெகுலராக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி கண்ணை க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் கண்ணை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட யூஸஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட ஐ லேஷஸ் வந்து திக்காகவும் ஸ்மூத்தாகவும் க்ரோ ஆகும். நம்மளோட கண் பார்வையை கூர்மைப்படுத்துது. அண்ட் நிறைய ஐ டிசீசஸை வந்து க்யூர் பண்ணுறதுக்கும் இது ஒரு மருந்தாக செயல்படுது. ஸோ இதிலிருந்து காஜல் அப்படிங்கிறது வெறும் அழகுக்கானது மட்டும் இல்லை, ஆரோக்கியத்துக்கானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ அழகாக நம்ம முன்னோர்கள் கஷ்டமே படாமல் அழகு வழியாக ஆரோக்கியத்தை கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? இட்ஸ் வெரி அமேசிங் ஆக்சுவலி. இது அழகுக்கு மட்டும் அல்ல, ஆரோக்கியத்திற்கும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு சாட்சி தான் எப்பப்போ போடக்கூடாதுன்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம். ஸோ சாப்பிட்ட உடனே இல்லை நம்ம தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளித்ததுக்கப்புறமா அண்ட் ரொம்ப எக்ஸாஸ்டடாக இருக்கும்போது அண்ட் யாரெல்லாம் நைட்டு லேட்டாக தூங்குறாங்க இல்லை நைட்டெல்லாம் தூங்கலையோ அவங்க அண்ட் ஃபீவர் அந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டவங்க அவங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணக்கூடாது. யார் வீட்டிலலாம் இப்போ கூட காஜல் போடுறதுக்கு அலோவ் பண்ணுறது இல்லையோ அவங்களாம் இந்த வீடியோவை காமிங்க. ஸோ வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் மூலமாக செஞ்ச காஜல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களோட ஐ ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.